வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. வவுனியாவில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபரொருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை நேற்று மாலை ஏற்பட்டிருந்தது. வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரொருவர் அங்கு நிற்பதை அவதானித்த வவுனியா போலீஸ் அவரை மடக்கி பிடித்தனர். இதன்போது அந்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. எனினும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதேவேளை கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் அலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து குழப்பம் விளைவித்தனர். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் பேரன் பகுதியாக தள்ளிவிட்டதில் 91 வயதான மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொக்குவில் பகுதியில் 21 வயதான பேரன் பகுதியாக தள்ளிவிட்டதில் மூதாட்டி நிலைகுலைந்து கீழே விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் இளைஞரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர். ஆலடி பளை ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆத்திகண்டு வைரவர் திருக்கோயில் எரிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி சிலர் மடப்பள்ளி கூரை வழியாக குறித்த ஆலயத்தினுள்ளே இறங்கி ஆலய கதவினை கொத்தி தீ வைத்து எரித்துள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு எதிராக பளை போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் ஆலயத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர். மேலும் ஆலயத்தின் கதவினை எரித்த விசமிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆலய பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த அரசாங்கம் 720 மில்லியன் ரூபாய் மக்கள் நிதியை மோசடி செய்ததாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு எதிராக கட்சியின் தலைவர் டலஸ் அழகபெரும அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அதற்கமைய ரத்து செய்யப்பட்ட தேர்தல்களை நடத்துவதற்கான உத்தேச செலவு 8 பில்லியன் ரூபாய் என ஒதுக்கப்பட்டது. எனினும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையினால் 720 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ் கட்கோவளம் பகுதியில் உள்ள கம்பி வலையால் மூடப்பட்ட கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த பெண் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நோயின் தாக்கத்தால் வலி தாங்க முடியாத தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் தனது மரணத்திற்கு தானே காரணம் என்ற கடிதம் ஒன்றையும் அந்த குறித்த பெண் எழுதி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 2024 உயர்தர பரீட்சைகளுக்கான பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள 2 சுற்று நிரூபங்கள் தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய சுற்றறிக்கை மூலம் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திருத்தம் செய்து குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் கடமையாற்றும் பரீட்சை மேற்பார்வையாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுகேகுட பிரதேசத்தில் உள்ள நபரொருவரின் வங்கி கணக்கை ஊடுருவி அந்த கணக்கிலிருந்து 40 லட்சம் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான் நீதவான் திலினகமகே நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார். கொலன்னாவ பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவருக்கே குறித்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நுகேகுட திலகரட்ன மாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். அரிசி, முட்டை, உப்பு, தேங்காய் ஆகியவற்றின் விலையுயர்வினால் சிற்றுண்டிச்சாலை உணவுப் பொருட்களின் விலை 30 வீதத்தால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை நடத்துவோர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்சான் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சந்தையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான இடங்களில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலில் செய்யப்பட்ட குழம்பு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோழி இறைச்சியின் விலை கிலோ 1200 ரூபாவிலிருந்து 1280 ரூபாவாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் நெவில் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை களப்படை தலைமையகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடத்தல் மற்றும் சட்டவிரோதமாக சிறையில் அடைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வாகன இறக்குமதியாளர்கள் மற்றும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதை விட ஹைபிரிட் வாகனங்களை இறக்குமதி செய்வது பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தில் உள்ள எந்தவொரு தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வாகனங்களை வாங்குவது அல்லது விற்பது குறித்து குழப்பமடைய தேவையில்லை என குறித்து சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். தம்புள்ளை நகரில் அமைந்துள்ள லங்கா சதோச விற்பனை நிலையத்திற்குள் நேற்றிரவு திருடர்கள் குழுவொன்று உள்நுழைந்துள்ளனர். இதன்போது பால்மா உள்ளிட்ட பல பொருட்களை அவர்கள் திருடிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சதோச விற்பனை நிலைய வளாகத்திற்குள் உள்ள மாமரத்தில் ஏறி விற்பனை நிலையத்திற்கு கூரையை உடைத்து அவர்கள் உள்ளே சென்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.